வணக்க நண்பர்களே. கண்டாச்சிபுரம் கூட்டோடை தாண்டி தேவதானப்பேட்டை, அதாவது மழவந்தாங்கலை அடுத்து செஞ்சி செல்லும் பாதையில் அமைந்துள்ள தேவதானப்பேட்டை வன துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு தான் இப்போது வந்திருக்கிறேன். அதனின் நுழைவாயில் இது. அந்த ஆலயத்திற்கு முன்பே உள்ள விநாயகர் மற்றும் துர்க்கை அம்மனுடைய ஆலயம் அடிவாரத்தில் உள்ளது. இங்கு நிறைய குரங்கு தொல்லைகள் அதிகம். அதனால் வரும் பக்தர்கள் இந்த ஆலயத்தின் எதிரே உள்ள வீட்டிற்கு முன்பே வண்டியை நிறுத்திவிடுங்கள். இல்லை என்றால் டேங்க் கவர் அதில் நீங்கள் எது வைத்திருந்தாலும் அதை குரங்குகள் நிச்சயம் பிச்சுவிடும். பூட்டி வைத்திருக்கிறார் ஆலயத்தை. ஏனென்றால் குரங்கு தொல்லை அதிகம் என்பதால், மாலையெல்லாம் பிச்சுவிடும் என்பதால் ஆலயத்தை பூட்டி வைத்திருக்கிறார்கள். மேலே உள்ள வன துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு செல்லும் பாதை படிக்கட்டுகளாக இருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள். நான் பல முறை பருவதமலை சென்றிருக்கிறேன். பருவதமலையை விடவும் ஏறுவதற்கு கடினமான இடமாக உள்ளது இந்த தேவதானப்பேட்டையில் உள்ள வனதுர்க்கை அம்மன் ஆலயம். மேலும் பருவதமலை தான் பூஜை செய்வதற்கு ஆள் இல்லாத கோவில் என்று கூறுவார்கள் நிறைய பேர். இந்த தேவதானப்பேட்டையில் உள்ள வனதுர்க்கை அம்மன் ஆலயமும் அப்படித்தான். நீங்கள் அபிஷேகம் செய்வதற்காக இருந்தாலும், குடிப்பதற்காக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீங்களே தண்ணி எடுத்துக்கொண்டு தான் மேலே செல்ல வேண்டும். நீண்ட தூரம் கடந்து வந்தேன். இங்கு ஒரு ஆலயம் தெரிகிறது. ஆனால் இது துர்க்கை அம்மன் ஆலயம் அல்ல, ஆஞ்சநேயர். அது ஒரு பாறை தெரிகிறதில்ல, அங்கே தான் துர்க்கை அம்மன் ஆலயம் உள்ளது. இங்கே உள்ள ஒரு ஆஞ்சநேயர் சிலை மற்றும் கிருஷ்ணரின் கோவில். இது கருட பகவான், எதிரே உள்ள கிருஷ்ணர் ஆலயம். இதில் ரொம்ப தூரம் கடந்து வந்தவுடன் அந்த துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு முன்பு கீழே உள்ள தங்குமிடம் ஒரு சிறிய குளம் இருக்கிறது. இதை நாம் பயன்படுத்த முடியாது. நீங்கள் குடிப்பதற்காக இருந்தாலும், அபிஷேகம் செய்வதற்காக இருந்தாலும் தண்ணி நீங்களே எடுத்து வர வேண்டும். இந்த பில்டிங்கில் தான் பௌர்ணமி நாளில் பக்தர்கள் வந்து தங்குவார்கள். அதன் அருகே உள்ள விநாயகர் ஆலயம் மற்றும் முருகருடைய ஆலயம். பருவதமலை போன்றே தான் இந்த இடமும். நீங்களே பாருங்கள். மழையெல்லாம் பெய்து விட்டால் இதன் மேலே ஏறுவது மிகவும் கடினம். அதேபோல் காலையில் அல்லது மாலை மட்டுமே ஏற முடியும். வெயில் நேரத்தில் ஏறுவது மிகவும் கடினம். இந்த பைப் மற்றும் இந்த கம்பி ஏறுவதற்கான கம்பி வேலியை அமைத்து கொடுத்தவர் பெங்களூரில் உள்ள பக்த கோடிகள் என்று அந்த தகவல் பலகையில் உள்ளது. நீங்களே பாருங்கள் எவ்வளவு கடினமான இடமாக உள்ளது என்று பாருங்கள். ஒரு வழியாக கிட்டே நெருங்கிவிட்டோம் என்று நினைக்கிறேன். இந்த படிக்கட்டுகளை ஏறி மேலே சென்று விட்டால் துர்க்கை அம்மனுடைய ஆலயம் வந்துவிடும். இதுதான் கடந்து வந்த பாதை. ஆலயம் உள்ளது. எப்படி பருவதமலையில் சிவனின் ஆலயமானது சிறிதாக உள்ளதோ, அதைவிட வன துர்க்கை அம்மன் ஆலயமானது சின்னதாகத்தான் இருக்கும். இந்த ஆலயத்தின் முன்பு நமக்கு முன்னாடியே ஒரு 5-6 பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். சுற்றி உள்ள இடம் தடி வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். குரங்குகள் தொல்லை அதிகம். நீங்கள் கொஞ்சம் ஏமாந்து விட்டால் உங்கள் கையில் இருக்கும் பையை பிடுங்கி கொண்டு சென்றுவிடும்.
அதனால் எல்லோரும் தடி வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். அருகில் உள்ள சிவனுடைய ஆலயம். ஆலயம் சின்னதாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். ஆனால் இங்கு உள்ள அம்மன் மிகவும் சிறப்பு பெற்றவர். நினைத்ததை நடித்து கொடுக்கும் வல்லமை கொண்ட வனதுர்க்கை அம்மன் ஆலயம். நாங்கள் சாமியை பார்த்து என்று தரிசனம் செய்யலாம். இதுதான் அம்மன் சிலை. இதற்கு நீங்களே அபிஷேகம் செய்து பூஜை செய்யலாம். இங்கே ஆட்கள் யாரும் கிடையாது. எனக்கு முன்னாடி வந்த பக்தர்கள் இதை செய்து அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து வைத்திருந்தார்கள். அதனால் நான் சாமி மட்டும் கும்பிட்டு விட்டேன். இது அந்த கடந்து வந்த பாதை. நீங்கள் பார்த்து விட்டீர்களா? இதன் பிறகு நாம் நடந்து வந்த பாதை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இதுதான் நாம் நடந்து வந்த வனதுர்க்கை அம்மனுடைய பாதை. பாருங்கள், வெறும் கல்லும் முள்ளும் பாறையாக உள்ளது பாருங்கள். சமமான இடமாக இருக்காது. அதாவது பருவதமலையாவது நடந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். இங்கே அதெல்லாம் இல்லை. ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறையை தாண்டி செல்வதே மிகவும் கடினம். அதேபோல் தண்ணீர் நீங்கள் நிறைய எடுத்து வந்தால் மட்டுமே நடந்து செல்ல முடியும். இல்லை என்றால் கொஞ்சம் தூரத்தில் உக்காந்து செல்லும் போல இருந்தால் உங்களுக்கு தண்ணீர் நிச்சயம் பற்றாது. 5 லிட்டராவது தேவைப்படும். பாருங்கள், இந்த பாதை வெறும் பாறைகளாக உள்ளது. ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறையின் மீது ஏறி செல்வது மிகவும் கடினம். இறங்கி வருவது அதைவிட மிகவும் கடினமாக உள்ளது. செல்லும் வழியில் உள்ள இங்கே வேலாம் சொறி வச்சிருப்பார்கள். இங்கே நான் கற்பூரம் கொளுத்தி விட்டு சென்றேன். மேலும் சுனை நீர் உள்ளது. ஆனால் அதுவும் குடிப்பதற்கு ஏதுவாக இருக்காது.